விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். Taste the Daily. விஜய்க்கு சூழ்நிலையும் சரியில்லை. 4 போல்ஸ் தெளிவாக இருக்குது. ஸ்டாலின் 3 தடவை ஜெயித்து நிற்கிறாரு. எடப்பாடி அவர் பிரச்சாரம் பண்ணி 23% தேமுதிக கூட்டணி எடுத்திருக்காரு. அண்ணாமலை உங்களோட சிஏ எதிர்ப்புங்கிற அந்த புண்ணாக்கு எதிர்ப்பையும் தூரத்துக்கு போட்டுக்கிட்டு 18% வாக்கு எடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் பாமகவோ அதிமுகவோ மற்ற இதர கட்சிகளோ விஜயை பற்றி பெருசாக எதுவுமே நெகட்டிவாக சொல்லலை. அப்போது விஜய்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு கட்சிகள் நினைக்கிறாங்க. இப்போ ரவீந்திரன் துரைசாமி வேணால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக நினைக்காம இருக்கலாம், ஆனால் அவங்க நினைக்கிறாங்களே. கட்சிகள் நினைச்சா கட்சிகள் நினைக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். சீமான் பலன் நிரூபிக்காத விஜயை போல்ஸா கருதி பேசுனது தப்பு. இப்போ அவர் தெளிவா விஜய் நிற்க மாட்டாரு, கமலஹாசன் கேஸ் தான் புரிஞ்சுக்கிட்டு தம்பி கூட்டு போய் 300 பேருக்கு கொடுத்தது கூட பாராட்டுறாருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க? அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சீமான தெரியும். 4-5 கொஸ்டின்ஸையும் வச்சாரு. அந்த கொஸ்டினுக்கும் விஜயால பதில் சொல்லிட முடியாது. அந்த கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா நான் சொல்லட்டா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் பரபரப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லண்டன்லேருந்து அண்ணாமலை வந்துட்டார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் அவர்கள் நிவாரண பொருட்களை கொடுக்குறாரு. சீமான் ஒரு பக்கம் ஆல்ரெடி நம்ம தம்பிகள்லாம் அங்கங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் நான் போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். விஜயனுடைய அந்த அரசியல் வருகை கொடுத்து கடந்த சில நாட்களாக நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பக்கம் சர்வேக்கள் அவர் பற்றியான விஷயங்கள் எடுக்கப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மக்கள் விஜய் அவர்கள் 6ஆம் தேதி என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத பற்றி ஒரு பக்கம் கருத்துக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஜயனுடைய அரசியல் வருகை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கேன். எப்படி எம்ஜிஆருக்கு இருந்த வரவேற்பு தமிழக அரசியல் இருந்தோ அது மாதிரி விஜய்க்கு இருக்கும் போல இருக்கேன். சுத்த ஹம்பக்கு எல்லாமே ரீலு, சினிமா வசூல் சொல்கிற மாதிரி விஜய் தரப்பு பண்ணக்கூடிய மோசடி வேலைகள். விஜய் அரசியலுக்கு அவரோட செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஷ் யாதவ் அவர் விஜயை மட்டும் பேசினதுக்கு 100கணக்கான வியூஸ் தான் போகுது. யார் வேணாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதில் சீமானை கம்பேர் பண்ணி பேசினா சீமானுக்கு போகும். அந்த மாதிரி இல்லை, விஜய் மட்டுமே ஆகும்னு 4-5 பேர் பேசுகிறாங்களே. விஜய் மட்டுமே பேசுறதுக்கு வியூஸ் இல்லை. நான் நிரூபிக்க முடியும். யார் வேணாலும் என்கிட்ட உட்காருங்க, நீங்களே வேணால் நம்ம எடுத்து இப்போ நான் செட் பண்ணி தர்றேன். அடுத்தால விஜய் விக்கிரவாண்டி எலெக்ஷனில் அவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தாரு. அப்போ அவர் 1 கோடி உறுப்பினர்கள்னு அவங்க சொல்கிறாங்க. விக்கிரவாண்டியில் அவங்களுக்கு 20,000 உறுப்பினர்களாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். 234 தொகுதியில் 1 கோடி உறுப்பினர்கள்னா விக்கிரவாண்டியில் அது 40,000 வரணும். குறைஞ்சபட்சம் 20,000 போடுங்க. 20,000 உறுப்பினராவது இருக்கணும். இவங்க விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் தரப்பு ஆட்கள் எப்படி கும்மாள் அடித்தாங்க, அந்த பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வச்சு செட்டப் பண்ணி 4 டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அருண் ராம் இப்படி கொஞ்சம் பேர்களை செட் பண்ணி செய்திகளை எழுதுறது இவங்க வாடிக்கை. இப்போ விஜய் தரப்புல இப்ப நீங்க சொல்லக்கூடிய அப்படி செட் பண்ணி தான் எல்லாமே நடக்குதா விஜய் தரப்புல? கண்டிப்பா, அதுல சந்தேகமே இல்லை. அதைத்தான் நான் செட் பண்ணி தான்ங்கிறதுக்குள்ள எவிடன்ஸை தான் நான் கொடுக்குறேன். இன்னும் எவிடன்ஸ் தரேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு 20,000 பேராவது குறைஞ்சபட்சம் போட்டுறணும். இவங்க இதை செட் பண்ண இதை புரியாத அப்பா ரசிகர்கள் என்ன சொன்னான், விக்கிரவாண்டியில் நோட்டா ஜெயிக்க போகுதுங்கிறான். விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்க்க போயிட்டாரு, நோட்டா ஜெயிக்க போகுது விக்கிரவாண்டியிலன்னா. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கள்ளக்குறிச்சி சாராய சாவு மேட்ரோ ஆம்ஸ்டாங் மேட்ரோ விக்கிரவாண்டியில் பாதிக்காதுன்னு நான் சொன்னேன். சொல்லி தான் நான் அதில் ஜெயித்தேன். திமுகவுக்கு வாக்கு வலிமை ரொம்ப கூடிட்டு சீமானே 20% ரெட்டேல வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு, என்னமோ எடப்பாடியை நம்பி யார் ஜெயிக்க முடியும்னு சீமானே சொல்லக்கூடிய அளவுக்கு அது போயிட்டு, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இல்லைங்கிறது சீமான் புரிய முடிய அளவுக்கு அது போச்சு. வாக்கு பகுதி அதிகமாச்சு. இந்த ரெண்டுமே விஜய் கள்ளக்குறிச்சி சாராவை பார்த்ததுக்காக யாரும் ஓட்டு போடாமல் இருக்கல்ல, யாரும் உதயநிதி பிரச்சாரம் பண்ணின திமுகவோட உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடாமலும் இருக்கல்ல. இந்த 2 சம்பவம் நடந்துட்டு, இந்த 2 சம்பவத்தையாவது விட்டுருங்க. எல்லாரும் சொன்னாங்கல்ல எங்களுக்கு 1 கோடி மெம்பர்ஸ் இருக்காங்க, விக்கிரவாண்டியில் 10,000 பேர் இருக்காங்கன்னா நோட்டாவுக்கு வாக்கு கூடும், நோட்டாவே ஜெயித்துருங்கிற அளவுக்கு பில்டப்பை கொடுத்தாங்க. நோட்டாவுக்கு வாக்கு குறைஞ்சிடுச்சு. அந்த 3 விஷயமும்
விஜய்க்கு செல்வாக்கு இல்லைங்கிறது விக்கிரவாண்டியில் இல்ல வந்து சார், நிரூபிக்குது. விஜய் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அல்லது வந்து எங்க ஆட்கள் வந்து பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலையே. அந்த தேர்தலில் அவங்க வந்து பைக்காட்டு அல்லது வந்து எந்த ஒரு கருத்து அதுதான் நிலைப்பாடு இல்ல. கோலத்தனம், அரசியலில் கோலத்தனம். அதுதான் பார்ட் டைம் அரசியல். அதுதான் கமல்ஹாசன் 2.0. கமல்ஹாசனும் விக்கிரவாண்டியில் நாங்கள் நெல்லையும் பாய்காட் தான் பண்ணார். கமல்ஹாசன் பாதையில் விஜயும் பாய்காட் பண்ணியிருக்கிறாரு. 10.5 எடுத்து ராமதாஸ் போல்ரைஸ் பண்ணுறாரு. அந்த போல்ரைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு துணிச்சல் வேணும். கட்சி ஆரம்பிச்சுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. அது பகுதி நேர அரசியல்வாதியோட ஒரு தன்மை அது. பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பித்தார், 4 தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணார், ஆவரேஜாக 10% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர் வேற, அது திமுக 50% பலம் இருந்த கட்சி. அது ஒரு 50% கட்சியில் இருந்த நாட்டில் இருந்து வெளியே வந்தவர் எம்ஜிஆர். என்றாலும் அவர் திண்டுக்கல்ல நின்னார். வைகோ அவரும் ஒரு 25%, 30%, 28-30% பலமுள்ள கட்சியிலேருந்து வெளியே வந்தார். பெருந்துறையில் நின்னார். தினகரன் அவரும் ஆர்கே நகரில் நின்னார். அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு நிற்கலைன்னா கமல்ஹாசன் 2.0 தானே நீங்கள். அப்போ நீங்கள் ராமதாஸ் சொல்லக்கூடிய 10.5 கண்டு நீங்கள் மறல்றீங்க. அப்போ உங்களோட அந்த வியூகமே உங்களை கவுத்தாச்சு. 1. 2வது, விஜயகாந்த் வரும்போது ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னாரு, ஓங்கி அடித்தார். மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு அவர் அடித்து வந்து நின்னார். அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல. அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல. நம்ம உண்மையை தான் சொல்கிறோம், எங்கள் அண்ணன் தான். ஆனால் ராமதாஸ் எல்லாத்தையும் ஜெயித்துக்கிட்டு ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசியை வச்சு குத்தணும்னு சொன்னார். 2009 அந்த ராமதாஸை தோக்கடிச்சு காட்டணும் சொல்லி அடித்தோம், சவால் விட்டு பிற ஜாதிகளை திரட்டி அடித்தோம், அது வேற விஷயம். ஆனால் விஜயகாந்த் 2006 வரும்போது அந்த ராமதாஸை எதிர்த்து ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி வந்தார். அவர் ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னதுனால தான் கண்ணப்பன் பின்னாடி திரண்ட யாதவர்களும் ஏசி சண்முகம் பின்னாடி திரண்ட முதலியார்களும் திருநாக்கரசு திறந்தவர்களும் டைல்யூட் ஆகி அவர் பின்னாடி வந்தாங்க. சுயேட்சைகள் ஒரு 7% பேரில் 4% பேர் அவர்கிட்ட வந்தாங்க. 8.2% வாக்கு எடுத்தார். நீங்கள் குளகுலா வெண்டக்கான்னு சினிமா ஓடுறதுக்காக அன்புமணி ராமதாஸுக்கு எதிரி இல்லை ஒரு ஃபோனு, திருமாவளவனுக்கு எதிரி இல்லை ஒரு ஃபோனு, ஒரு பிறந்தநாள் வாழ்த்து, ஒரு பதில் வாழ்த்து. அப்போ இது கன்சிலேஷன் பொலிட்டிக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. கன்சிலேஷன் பொலிட்டிக்ஸ் பண்ணணும்னா 0% இருந்தால் பண்ணுறது. ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் இருந்து சமரசத்துக்கு போகலாம். உங்கள் பலமே என்னன்னு தெரியாமல் எப்படி சமரசத்துக்கு போவீங்க? ரஜினிகாந்த டாக்டர் ராமதாஸ் தோக்கடிச்ச இடத்துல அந்த ராமதாஸை எதிர்த்து விருத்தாச்சலத்தில் களத்துக்குள்ளே நின்று சுத்த வீரராட்டு மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு விஜயகாந்த் விருத்தாச்சலம் நின்று 8.3% வாக்கு எடுத்தார். அன்னைக்கு 3வது இருந்த ஐயா மூப்பனாரும் மறைஞ்சு போயிட்டார். இப்போ விஜய்க்கு சூழ்நிலையும் சரியில்லை. 4 ஃபோல்ஸ் தெளிவாக இருக்குது. ஸ்டாலின் 3 தடவை ஜெயித்து நிற்கிறாரு. எடப்பாடி அவர் பிரச்சாரம் பண்ணி 23% தேமுதிக கூட்டணி எடுத்திருக்காரு. அண்ணாமலை உங்களோட சிஏ எதிர்ப்புங்கிற அந்த புண்ணாக்கு எதிர்ப்பையும் தூரத்துக்கு போட்டுக்கிட்டு 18% வாக்கு எடுத்திருக்கிறாரு. இவ்வளோ வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் இருந்தால் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சிஏ எதிர்ப்புன்னு வருவீங்க. ஓகே, அதெல்லாம் என்ன வன்மம்னு நமக்கு தெரியும். அப்புறம் சீமான் 8.2% வாக்கு எடுத்திருக்கிறாரு. அதில் 6.8% விஜயெல்லாம் ஒரு ஆளா, எடப்பாடிக்கெல்லாமா பயப்படுறது, அவன் தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கடா, நீ ஒரு கோழையா ஏன் இப்படி நிற்கிறன்னு சொல்லி எடுத்த ஓட்டு 6.8%. ஸோ இந்த 4 பேரை தாண்டி நீங்கள் 5வது வாரீங்க. விஜயகாந்த் வெற்றிடம் இருந்தது, மூப்பனார் மறைஞ்ச இடத்துக்குள்ளே அவர் வாராரு. அடுத்தால விஜயகாந்த் வந்து போல்டா நின்று களத்துக்குள்ளே வாராரு. விஜயகாந்த் ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்ன கட்சி ஆரம்பித்து உள்ளே வராரு. நீங்கள் கமல்ஹாசன் மாதிரி விக்கிரவாண்டியிலே நீங்கள் காலி ஆயிட்டீங்க. அடுத்து உங்களுக்கு தனிச்சு போட்டியிடுவோன்னு விஜயகாந்த் மாதிரி சொல்கிறதுக்குள்ளே துணிச்சல் இல்லை. கூட்டணி ஆட்சி அது இதுன்னு சொல்லி உங்க கூட யார் கூட்டணிக்கு வருவா? இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து விஜய்க்கான ஒரு சூழல் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சீமான் வந்து என்ன சொல்கிறாரு, தொடர்ந்து வந்து தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தார். இப்போ கொள்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் எதிர்க்கிறார். இதுவரைக்கும் பாமகவோ அதிமுகவோ மற்ற இதர கட்சிகளோ விஜயை பற்றி பெருசாக எதுவுமே வந்து நெகட்டிவாக சொல்லலை. அப்போது விஜய்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது மக்கள் மத்தியில் அல்லது இளைஞர்கள் மத்தியில் அப்படின்னு நினைக்கிறனால தானே பாமக கூட இதை பற்றி பேச மாட்டேங்குது. அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தேர்தல் நேரத்தில் வந்து எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது விஜயனுடைய அந்த வருகை ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு கட்சிகள் நினைக்கிறாங்க. இப்போ ரவீந்திரன் துரைசாமி வேணா ஸ்ட்ராட்டஜிக்கலாக நினைக்காம இருக்கலாம், ஆனால் வந்து அவங்க நினைக்கிறாங்களே. கட்சிகள் நினைச்சா கட்சிகள் நினைக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். சீமான் பலன் நிரூபிக்காத விஜய ஃபோல்ஸா கருதி பேசுனது தப்பு. இப்போ அதுலேருந்து அவர் திருந்திட்டாரு. இப்போ அவர் தெளிவாயிட்டாரு. இப்போ அவர் வந்து தெளிவாக வந்து விஜய் நிற்க மாட்டார், கமல்ஹாசன் கேஸ் தான்னு புரிஞ்சுக்கிட்டு தம்பி கூட்டு போய் 300 பேர் கொடுத்தது கூட பாராட்டுறாருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க? அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு சீமான தெரியும், விஜய் தாக்கு பிடிக்க மாட்டாரு, தேராது, வேஸ்ட் ஆயிடுவாரு, பூட்ட கேஸ் தான்னு புரிஞ்சுக்கிட்டு தான் சரி பாராட்டி தொலைப்போம். அவர்
எடப்பாடியோட போனால் கூட அப்பாவி விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் விலை போயிட்டாரு, நோட்டுக்கும் சீட்டுக்கும் எடப்பாடிக்கிட்ட விலை போயிட்டாரு, இப்படி நம்மளை வித்துட்டு போயிட்டார விஜய், சினிமா இதே விட்டுட்டு வரனாரு, அதெல்லாம் போய் கடைசியாக வந்து எடப்பாடிகிட்ட விலை போயிட்டாருன்னு விஜய் ரசிகர்கள் வந்து எடப்பாடி தலைமைக்கு ஓட்டு போடாமல் ஏதோ கொஞ்சம் ஒரு 4 லட்சம் ரசிகர்கள், ஒரு 5-6 லட்சம் ரசிகர்கள் இருந்தால் கூட அவங்க ஓட்டு வந்து தனக்கு வரணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு திருப்பூர் கூட்டத்தில் அழைச்சி தம்பி விஜய் 300 பேர் கொடுக்கறது பாராட்டத்தக்குன்னு சொல்லியிருக்காருன்னா அவர் முடிவுக்கு வந்துட்டார். விஜய் தேர மாட்டார், இது தேராத கேஸுங்கிறத முடிவுக்கு வந்துட்டார். அதனால தான் பாராட்டுறாரு. அதனால தான் விஜய் கமல்ஹாசன் நிற்க மாட்டாருன்னு புரிஞ்சனால தான் கமல்ஹாசன் எங்கள் அண்ணனை நான் பார்க்க வரேன்னு சொல்லி போய் பார்த்தாரு. கமல்ஹாசன் 2.1 தான் முந்தானத்து சொன்னார் இவரை பற்றி. 4-5 கொஸ்டின்ஸையும் வச்சார். அந்த கொஸ்டினுக்கும் விஜயால் பதில் சொல்லிட முடியாது. அந்த கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா நான் சொல்லட்டா. 10% இடஒதுக்கீட்டில் விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு செக் பண்ணுறாரு, ஒரு செக் வைக்கிறாரு. அப்போ 10% இடஒதுக்கீட்டில் சீமானுக்கு நிலைப்பாடு தான் ஏன் நிலைப்பாடுன்னு சொன்னால், ஸ்டாலின் பிரின்சிபல் பொலிட்டிஷியன், பிரின்சிபல்டாக அதில் தன்னோட கருத்தை சொல்லிட்டாரு. அதில் எங்கள் நிலைப்பாடு திமுக நிலைப்பாடும், திராவிட தமிழ் தேசியமா திராவிட ஸ்டாலினுக்கு நிலைப்பாடும், தமிழ் தேசிய சீமானுக்கு நிலைப்பாடு தான் எங்கள் நிலைப்பாடுன்னு சொன்னால், இவருக்கு வெள்ளாளர் சமுதாயம் உட்பட, சேனாதிபதி பிள்ளையா ஏதோ எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னார், வெள்ளாளர் சமுதாயம் உட்பட எல்லாரும் 10% இடஒதுக்கீடு கொடுத்த பாஜக அண்ணாமலை லீடர்ஷிப்னு நாட்டுக்கோட்டை செட்டியார் பிராமணர்கள் எல்லாருமே வந்து தெளிவாக வந்து பாஜகவுக்கு கன்சால்டேட் ஆவாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே விஜய்க்கு வந்து ஸ்டாண்டு இல்லை. அடுத்தால உள்ஒதுக்கீடு அருந்ததியருக்கு ஒதுக்கீடு கொடுத்ததை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் உள்ஒதுக்கீடு கொடுத்தது எப்படின்னு எடப்பாடியை காலி பண்ணுறாரு சீமா. யானை வேட்டைக்கு தான் போகிறாரு, முயல் வேட்டைக்கு போகல, புலி வேட்டைக்கு தான் போகிறாரு, எலி வேட்டைக்கு போகல. பலன் நிரூபிக்காத முயல் எலியை இது பண்ணலை, பலன் நிரூபித்து 23% இருக்கக்கூடிய யானை புலியான எடப்பாடியை தான் அதில் சீமான் கார்னர் பண்ணுறாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் இதுவரை வளர்ந்துருக்கிறாரு. இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி வளர நினைக்கக்கூடிய ஒரு விஜய மையமாக வச்சு ஒரு கொஸ்டினை போடுறாரு. அதில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடில் எங்கிட்டிருந்து எடுத்து தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையர்களுக்கும் என் தமிழ் மக்களுக்கு பாதிப்புகளை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. இது அடிக்கிறது எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா அம்மையார் அதை எதிர்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு ஆதரவு கொடுக்கும்போது பறையர்களையும் தேவேந்திர குல வேளாளர்களையும் ரெட்டையிலிருந்து தடுத்து எடுத்து தன்னோட லீடர்ஷிப்பு கொண்டு வர்றதுக்கு சீமான் அதை பயன்படுத்துகிறாரு. விஜயை வந்து பகடையாக பயன்படுத்திக்கிறாரு. 10% இடஒதுக்கீட்டிலையும் பாஜக நிலைப்பாடு தெளிவாக இருக்குது, திமுக நிலைப்பாடு தெளிவாக இருக்குது, சீமான் நிலைப்பாடு கொஞ்சம் ஓவராட்டே இருக்குது, திமுக நிலைப்பாடு தான் ஆனால் கொஞ்சம் ஹெவியாட்டே பண்ணுறாரு. எடப்பாடி நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிறாரு. அதுலேயும் எடப்பாடியை அடித்து தான் அந்த ஓட்டு தனக்கிட்ட வரலனாலும் பாஜக சைடாவது போயிட்டு போட்டுங்கிற இதில் எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை தான் சீமான் பண்ணுறாரு. அடுத்தால இலவசங்கள் எதிர்ப்புங்கிறதுலையும் அதில் விஜயை கார்னர் பண்ணுறாரு. நீங்கள் இலவசங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது தனிச்சு நிற்கக்கூடிய நோக்கமே உங்களுக்கு கிடையாது. இலவசங்கள் விஷயத்தில் திமுக தான் ஸ்கோர் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி 2000 ரூபா கொடுத்ததில் நிச்சயமாக ஸ்டாலின் ஸ்கோர் பண்ண தான் போகிறாரு. பெண்கள் உரிமை தொகையிலையும் ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிட்டாரு, பண்ண தான் போகிறாரு. அடுத்து அதில் நாங்கள் அதோட கூட்டி கொடுப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல போகிறாரு. விஜய் இலவசங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போகிறதுக்கு விஜய் பிளான் போடுறாருங்கிறது தான் சீமானுக்கு கருத்து. அப்பவும் சொன்னார், இப்பவும் சொல்கிறாரு. அதே சீமான் வந்து விஜய் அந்த 300 பேருக்கு மனைவரில் கூட்டு கொடுத்ததை பாராட்டுறாருன்னா அது வந்து சீமான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக விஜயை டீல் பண்ணுறாரு. விஜய்க்கு ரசிகர்கள் மத்தியில் விஜய் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இப்போ நாங்கள் வந்து சரத்குமார் வந்து 2006 சிவந்தி ஆதித்தன், ஜெயலலிதா இவங்கெல்லாம் முயற்சி பண்ணி சரத்குமாரை வந்து திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கணும், கலைஞர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லும்போது அதிமுக கூட்டணிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராயவாரிகள் ஆட்சி, கந்து வெட்டிக்கார ஆட்சி, நாடார் சமுதாயம் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. சரத்குமார் நாடார் உணர்வுக்கு மீறி போகிறது வந்து நாடார்கள் மத்தியில் அவருக்கு பெரிய தோல்வியை ஏற்படுத்தி தரணும்னு கருத்து உருவாக்கும். நான் ஜூனியர் உடன், குமுதர் போட்டர், நக்கீரன், நெற்றிக்கன் எல்லா பத்திரிகையிலுமே சரத்குமாருக்கு எதிராக ஒரு பேட்டியை நான் வந்து அடிச்சிட்டேன். சரத்குமார் வந்து எதிர்பார்த்த மாதிரி சிங்கப்பூர் ஹெலிகாப்டர் அப்படி போய் லேண்ட் ஆகுறாரு. எப்படி என்ன நடந்து என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அந்த காசு தான் எல்லாருக்கும் தெரியும். அதில் என்ன சொல்லதுக்கு என்ன இருக்குது? அப்போ அங்கே போய் நிற்கும்போது காசுக்கு சரத்குமார் விலை போயிட்டாரு. நாடார்கள் வந்து அவரை வாக்களிக்கிறதில்ல நியாயம் இல்லை. ரவீந்திரன் துரைசாமி என்னைக்கு நாடாருக்காக நிற்பான், தடா விஷயம்னாலும் சரி எல்லா விஷயம் நிற்கக்கூடியவனு கம்யூனிட்டிக்கு தெரியும். அப்போ என் கருத்து வந்து சரத்குமார் பாப்புலர் ஆக்டர், நான் கருத்தில் நிற்கிறேன். என் கருத்து வந்து நாடார்கள்ட்ட எடுபடுது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அதிமுக டெபாசிட் இழக்குது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னோட தனிப்பட்ட செல்வாக்கில் மட்டும் திருச்செந்தூரில் ஜெயிக்கிறாரு. அப்போ அன்னைக்கு அதிமுகவில் இருந்தார். வேறு எல்லா இடமும் ரெட்டையில காலி ஆகுது. அப்போ கருத்தில் வந்து இந்த சரத்குமாருக்கு எஃபெக்டாக ரவீந்திரன் துரைசாமிக்கு கருத்து, பலமான கருத்து வந்து காலி பண்ணிடுது. அப்போ நாடார் சமூக உணர்வுக்கு எதிராக சரத்குமார் விலை போயிட்டாருங்கிற கருத்து மக்கள் மத்தியில் தெளிவாக வருது. இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே.
அப்போ சரத்குமார் அங்கே வந்து பலனற்றவராக பயனற்றவராக செல்வாக்கற்றவராட்டு போயிடுறாரு. இப்பவும் விஜய்க்கு எதிராக சீமான் பண்ணுற அரசியல் அதுதான். நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போக போகிறாரு விஜய்ங்கிறது தான் சொல்கிறாரு. அதில் இந்த பனையூர் விஷயத்தை பாராட்டுறாருன்னு சொன்னால் அப்படி விஜய் விலை போகும்போது உண்மையான நேர்மையான பற்றுதல் கொண்ட விஜய் ரசிகர்கள் எடப்பாடி தலைமைக்கு போடாமல் சீமான் தலைமைக்கு போடுவாங்கங்கிறது அவர் எதிர்பார்ப்பு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான் விஜய் நிற்க மாட்டாரு. 2.0 கமலஹாசன் தானே கணக்கு போடுறாரு. இப்போ 4 முக்கியமான விஷயங்கள் குறித்து நீங்க பேசுனீங்க. இப்போ இதுக்கான ஒரு அரசியல் புரிதல் இருந்தா விஜய்க்கான அந்த அரசியல் நகர்வுங்கிறது அப்போ இதுக்கான ஒரு விடையை தேடுறதுக்கான ஒரு முயற்சியா கூட இது மாறிடாதா? விஜயோட அரசியல் நகர்வு ஃப்ளாப் பண்றாரு. அவரு 25 ஜூனுக்கு வந்திருக்கணும், 2025 ஜூனுக்கு வந்திருக்கணும். நின்னுக்கிட்டு இடைத்தேர்தல் நிற்காதது பெரிய பலகீனம். 10.5 எதிர்கொள்ள முடியாது பலகீனம். நீங்க வந்து ஜாதி ரீதியா நீங்க வந்து ஒவ்வொரு பகுதியில எவ்வளோ வந்து ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கிறத கடந்த கால வரலாறு மூலியமா அண்மையில் இப்போ விஜயகாந்த் விருதாச்சலம் தொடங்கி அந்த வட மாவட்டங்கள் வரைக்கும் நீங்க பேசுறீங்க. ஆனா விஜய்க்கான அந்த அந்த ஓட் பேங்க்குங்கிறது அந்த ஜாதிக்குள்ள தாண்டி வேற சில ஃபேக்டர்ஸும் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எம்ஜிஆருக்கே திமுக பிளவுல தான் அந்த ஓட்டு வந்தே தவிர மற்றபடி வேற வெளியே இருந்து ஓட்டு வரல. கிள்ளியூர் ஆட்கள் வந்து என்றைக்குமே திமுக வாக்களிச்சதில்லை. கிள்ளியூரில் எம்ஜிஆருக்கு டெபாசிட் போயிட்டு திமுகவுக்கு ஓட்டு இருந்துன்னா அங்கே எம்ஜிஆருக்கு ஓட்டு வந்திருக்கும். தென் திருநெல்வேலியில் திமுகவுக்கு ஓட்டு இருந்தது. பத்மநாபன் ஜெயித்திருந்தார், ஏஎல் சுப்பிரமணியன் ஜெயித்திருந்தார். எங்கள் சீனியர் ஜிஆர் எட்மண்ட் சார் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து எம்ஜிஆர் கேண்டிடேட்டை போட்டார். 40% ஓட்டு எடுத்து எட்மண்ட் அண்ணாச்சி ஜெயித்தார். ஆனால் ஜிஆர் எட்மண்ட் பெர்னாண்டோ ஜெயித்தார். கிள்ளியூரில் எம்ஜிஆருக்கு டெபாசிட் போச்சு. தளி ஓசூரில் பிறமொழியாளர்கள், அங்கே திமுகவுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது, அங்கே எம்ஜிஆருக்கு டெபாசிட் போச்சு. அப்போ எம்ஜிஆருக்கு ஓட்டுங்கிறதே திமுக ஓட்டு, திமுகலேருந்து வந்த ஓட்டு தான். அப்படி இருக்கும்போது வெளியேருந்து வரக்கூடிய விஜய்க்கு எங்கேருந்து ஓட்டு வரும்? விஜயகாந்துக்கு வந்த ஓட்டு நம்ம ஏற்கனவே அந்த ஓட்டு மூப்பனார் இல்லை, நம்ம அதை தெளிவுபடுத்திட்டோம் எந்த ஓட்டுன்னு. கமல்ஹாசனுக்கு வந்த ஓட்டு மத்திய சென்னை ஓட்டு, தென் சென்னை ஓட்டு எந்த ஓட்டுன்னு தெளிவுபடுத்திட்டோம். விஜய்க்கு எங்கேருந்து ஓட்டு வருங்கிறது வந்து 4 பேர் ஃபுல்லான பிறகு 5வது வர்றவருக்கு எங்கே ஓட்டு வரும்? அது இடைத்தேர்தலுக்கு சொதப்பு. இப்போ சர்வேலாம் எடுக்கிறாங்களே, சர்வேல எடுத்து இப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி சில பேர் விரும்புறதாகவும், அதே மாதிரி திமுகவுக்கு தான் அதிக பாதிப்பு அப்படின்னும், அதே மாதிரி வந்து 2026 வந்து கூட்டணி ஆட்சி வந்து மிகப்பெரிய ஒரு பங்காற்ற போகுது அப்படின்லாம் சர்வேல வரும்போது அப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதெல்லாம் ஹம்பக். கள நிலவரம் இப்படியா இருக்கே. அதுதான் கலனுரம். அப்படி இல்லை, கற்பனையா நீங்க காசு கொடுத்து ஃபீட் பண்றது அப்படி இருக்குது. எங்க தெரியாதா ஜான் ஆரோக்கியசாமிக்கு எத்தனை கோடி கொடுத்துருக்கீங்க? எங்களுக்கு தெரியாதா? ஓப்பனா தான் சொல்றோம், உண்மையை சொல்றோம், நேர்மையை சொல்றோம். நீங்க ஃபீட் பண்ணி தான் அந்த செய்தி வருது. இதுல ஒன்றும் அவதூறு எதுவும் இல்லை, உண்மை. துணை முதல்வர் சீமான் டிக் அடித்த விஜய்னு போட்டீங்க. சீமான் வந்து நீ வேணா என் பின்னாடி வாப்பா அல்லது போன்னு சொன்னாரா இல்லையா? ராகுல் காந்தி வருவாருன்னாரு, பொய் செய்தியா இல்லையா? குஷ்பு வருவாங்கன்னாங்க, பொய் செய்தியா இல்லையா? நமிதா சொன்னாங்க, செஞ்சி ராமச்சந்திரன் சொன்னாங்க. எத்தனை பொய் செய்தி? சினிமா வசூல் சொல்ற மாதிரி பொய் செய்தி. அதனால சினிமா மேட்ருக்குமே நான் செக் வச்சுட்டேன். புக் மை ஷோவில் எவன் படம் அதிகமாக டிக்கெட் புக் ஆயிருக்கோ, அது விஜய் படம்னாலும் சரி, சிவகார்த்தியம் படம்னாலும் சரி, எவன் படம்னாலும் சரி, அதுதான் ஃபேக்டே தவிர வசூல் சொல்றது ரேட்டு சொல்றதெல்லாம் கம்பக்கு ஆதாரம் இல்லாததுன்னு இந்த கோஷ்டிகளுக்கு மோசடியே இதுதான், மோசடித்தனமே இதுதாங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டேன். நீங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் 3வது விஜய் மன்றம் வந்துன்னு சொன்னாப்புல கேட்டேன். சவுக்கு சங்கரை துண்டக்கானம் துணியும் காணன்னு சவுக்கு சங்கர் ஓடிட்டாரு. ஆதாரம் கிடையாது. மோசடித்தனத்தை நம்பி பேசினவர் ஓடிட்டாரு சவுக்கு சங்கர். பேச சொல்லுங்க. நம்ம அவர் சூப்பர் ஸ்டார் விப்புலகின், அது வேற விஷயம். அடுத்தால கஸ்தூரி சங்கர், அவங்க திரைப்பட கலைஞர், ஒரு இன்டலெக்சுவல் லேடி தான். இன்னைக்கு அவங்க சில கிரைசிஸில் இருக்கிறாங்க, ஓடிட்டாங்க தெரியாதனமா அந்த மோசடியை நம்பி. மோசடிங்கிறத நான் நிறுவுறேன். நீங்கள் பண்ணது மோசடித்தனம் நிறுவுறேன். இப்படி எல்லாமே பிளான் பண்ணுறது, நியூஸை ஃபீட் பண்ணுறது, மோசடித்தனம் பண்ணுறது தான் உங்கள் வேலை. உங்களுக்கு 1 கோடி மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு கூடி இருக்கணுமே. நோட்டாவுக்கு ஓட்டு ஏன் குறைஞ்சிது? நான் ஆதாரத்தோடு தான் நான் கேட்குறேன். ஸோ விஜய் பற்றி வரக்கூடியது எல்லாமே சினிமா செய்திகள் மாதிரி ஹம்பக் செய்திகள் தான். அதான் அந்த ஊடகத்தில் வரக்கூடிய செய்தி எல்லாமே பெரும்பாலும் நம்பக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி ரீதியான ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கும்போது, இப்போ விஜய்க்கான அந்த ஓட்டுங்கிறது இப்போ எந்த இடத்துல உங்களுடைய புரிதல் படி இருக்கு? விஜய் தனிச்சு நின்னு ஆசைப்படுறேன், தனிச்சு நிற்பாராங்கிறத சந்தேகப்படுறேன். நான் தனிச்சு நின்று அந்த சந்தேகம் எதனால வருது? அவர் வந்து அதிமுக சொல்லிருக்கக்கூடிய அந்த 2 நிலைப்பாடா, அதாவது அந்த கொள்கை ரீதியா அதனால அது இலவசங்களுக்கு ஆதரவா பேசுறது, தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சுக்கிட்டு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னு பேசுறது, எடப்பாடியோட கூட்டணி போறதுக்கான முயற்சி, இலவசங்களை ஆதரிக்கிறது எடப்பாடி கூட்டணி போட முயற்சி, திமுகவை குடும்ப அரசியல்னு பேசிக்கிட்டு செலக்டிவா பேசுறது எடப்பாடி கூட கூட்டணி போறதுக்கான முயற்சி, எடப்பாடிக்கு ஊழலை எதுக்காது எடப்பாடியோட கூட்டணி போறதுக்கான முயற்சி. இதே தான் சீமான் வந்து அண்ணாமலையும் ஒருக்கா அடிச்சாரு. கொடநாடு கொலை வழக்கை பற்றி தம்பி அண்ணாமலை ஏன் பேசலன்னு கேட்டாரு. அது அண்ணாமலையால வந்து
கூட்டணி விஷயத்தில் அன்னைக்குள்ள லெவலில் தனியாக முடிவெடுக்க முடியாது. இன்னைக்கு எடுத்துட்டாரு எடப்பாடி வேண்டான்னு. அந்த இதை சீமான் அதில் கார்னர் பண்ணார். இதில் எடப்பாடி இந்த விஷயத்தில் விஜயை முடிவெடுக்கலாம், விஜய் தான் ஆளினால். ஆனால் அவருக்கு நோக்கம் வந்து எடப்பாடி கூட கூட்டணி போகிறதுக்கு இருக்குதுன்னு பல ரேகைகள் காட்டுது. குறிப்பாக எடப்பாடி ஒரு புட்டப் கொஸ்டின் போட்டு சேலத்தில் பேசுகிறாரு. சேலத்தில் பேசும்போது அவர் சொல்கிறாரு தாவேக்கா கூட்டணிக்கு வருமானு 26 தெரியுங்கிறாரு. அப்போ தங்கள்கிட்ட ஒரு கூட்டணி கட்சின்னு எடப்பாடி புட்டப் கொஸ்டின் மூலமாக மக்களுக்கு பறைசாற்றுறாரு. அப்படி பறைசாற்றும் போது 48 மணி நேரம் விஜய் தரப்பில் மூச்சே விடலை. அதுக்கப்புறம் இந்த பிராண்டிங் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை பயன்படுத்தி நியூஸ் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. 80 சீட்டு விஜய்க்குன்னு ஃபீட் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஒரு பிரபல தொலைக்காட்சியில் விவாதம் நடக்குது. அப்போ சீமானுக்கு கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். நோட்டுக்கும் சீட்டுக்கும் கட்சி ஆரம்பித்து பலம் நிரூபிக்காமலே விலை போக நிற்பாங்க. சந்தையில் விலை போகிற மாடு மாதிரி விலை இன்வெஸ்ட் பண்ணி அதை விலை பேசி அடிக்க நிற்கிறாங்கன்னு நான் பேசுகிறேன். உடனே நாங்கள் எங்கள் தலைமையில் கூட்டணி, விஜய் தான் முதல்வர்னு ஐயா புஷி ஆனந்த் அறிக்கை விடுறாரு. நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன், நீங்கள் தனிச்சு நிற்கணும் தான் என் ஆசையும் கூட. பட் எனக்கு சந்தேகம் இருக்குது, அண்ணாமலைக்கு சந்தேகம் இருக்குது, சீமான் முடிவு எடுத்துட்டாரு நிற்க மாட்டாருன்னு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் விஜயை நான் பார்க்குறேன். 5வது முனையாக அவரும் தனிச்சு நிற்கிறத நான் வரவேற்கிறேன். அவர் எடப்பாடி கூட கூட்டணி போவார்னா ஜானகி சிவாஜி கிட்ட போன மாதிரி ஒன்றுமில்லாமல் போயிடுவாருங்கிற அந்த கருத்திலையும் விலை போகிறதுக்கு வந்திருக்காரு. அப்பாவி விஜய் ரசிகர்களே, நீங்கள் ஏமாறாதீங்க, இவர் சந்தையில் விலை போகிறதுக்கு உங்களை விற்கிறதுக்கு நீங்கள் எடப்பாடி பின்னாடி வாக்களிக்காங்கிறதும் உங்கள் விருப்பப்படி வாக்களிங்கிறதையும் நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி சரத்குமார் 2006 ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக போகும்போது ஒரு கள்ளச்சாராயவாரி ஆட்சிகள், கந்து வெட்டி ஆட்சி, ஒரு ஜாதி ஆட்சின்னு அடித்து சரத்குமாரோட அந்த பாப்புலாரிட்டியை ஒன்றும் இல்லாமல் நம்ம அடித்து நொறுக்கணுமோ, அதே மாதிரி கருத்தியலின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில் அப்பாவி விஜய் ரசிகர்கள்ட்ட விஜய் விலை போகிறதுக்கு இது பண்ணுறாருங்கிறத நாம் விதைக்கிறோம், பரப்புகிறோம், திட்டமிட்டு அதை செய்கிறோம். விஜய் தனிச்சுன்னா பாராட்டிடுவோம். இல்லை, இப்போ பாமக அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி பற்றி அவருமே இப்போ அண்மையில் பேசினார். ஆல்ரெடி தொடர்ந்து அவங்க பேசிட்டு வராங்க தான். பட் திரும்ப விஜயினுடைய இந்த கருத்துக்கு அப்புறம் திரும்ப அன்புமணி ராமதாஸும் இதை பற்றி பேசுறாரு. பலன் நிரூபிக்காத விஜயை வச்சு யாருமே கூட்டணி போக முடியாது சர்மா. அது 0% அவர் இருக்கிறாரு. தன் கையில் வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. அதனால தான் திருமாவளவனே பூடகமாக என்ன முதலமைச்சராக சொல்லுங்க விஜய்னு சொல்கிறாரு. எனக்கும் முதலமைச்சர் பதவிக்கு ஆசை இருக்குன்னு சொல்கிறாரு. சீமான் கிட்ட வந்து விஜய் கை கட்டிட்டு போய் நின்னாதாட்டு ஐ ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத். அந்த இடத்துக்குள்ளே வந்து நான் தான் சீஃப் மினிஸ்டர், வர்றவங்க வாங்கன்னு சீமான் சொல்லிட்டாருங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. திருமாவளவனே விஜய்க்கு சப்பார்டினேட்டாக போக தயாரில்லை, பலன் நிரூபிக்காத விஜய்க்கு பின்னாடி. திமுக கிட்ட கம்ஃபர்டபுளாக ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் எம்எல்ஏ சீட்டு, எம்பி போஸ்ட்டுன்னு 3 தடவை ஜெயித்து நிற்கிறவர், 2 தடவை எம்பி எலெக்ஷன் ஜெயித்திருக்கிறாரு. இந்த வெற்றியை அவர் இதுவரை பெறலை, ஸ்டாலினால தான் பெற்றார். அவருக்கும் ஸ்டாலின் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவர் இங்கேருந்து வெளியே வரணும்னா திருமாவளவனை விஜய் சிஎம்மா சொல்லுவாராங்கிறது தான் திருமாவளவன் தன்னோட உள்ள கிடைக்கைய எனக்கும் சிஎம் ஆசை இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ பலன் நிரூபிக்காத விஜயால் ஒரு அணி கட்ட முடியாது. என்ன ரஜினிகாந்தா விஜய்? ரஜினிகாந்தை வந்து கமல்ஹாசன் ஏற்றுக்கிட்டார். நானும் என் நண்பனும்னு 3.7% வாக்கெடுத்த கமல்ஹாசன் கூட்டணி போகிறதுக்கு தயாராக இருந்தார். தினகரன் 5.5% வாக்கெடுத்தவர் தயாராக இருந்தார். 2 பேரும் தயாராக இருந்தார். நம்ம தெரிஞ்ச விஷயம். இத்தனைக்கும் ரஜினி பலன் நிரூபிக்காதவர் தான். ஏன்னா ரஜினியை தேடி மோடி வந்தார். நீங்கள் வந்து மோடியை போய் பார்க்குறீங்க, நீங்கள் செட் பண்ணி நியூஸை ஃபீட் பண்ணுறீங்க. ரஜினியை ஒருத்தரை மக்கள் வாணி கூப்பிட்டதுக்கும் நீங்களாக காசு செலவழித்து இன்வெஸ்ட் பண்ணி அரசியலுக்கு வாரன்னு சொல்கிறதுக்குள்ள வித்தியாசம் விவரம் உள்ளவங்களுக்கு தெரியும், அரசியல் தலைமைகளுக்கும் தெரியும். இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டு கூட்டணின்னு சொல்றதுக்கு 39,000 ஓட்டு சட்டமன்றத்தில் எடுத்த ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் மக்களவை தேர்தலில் தென்காசி தொகுதியில் 22%, தமிழக அளவில் 0.25% ரெட்டைலில் எடுத்த ஐயா கிருஷ்ணசாமி ஒருத்தர் மட்டும்தான் அதுக்கு வந்து ஆதரவு குரலை நீட்டிருக்காரே தவிர, மற்றபடி அன்புமணி பேசுகிறதெல்லாம் என்டிஏல இருக்கிறாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிற அதை தான் சொல்கிறாரே தவிர அவர் விஜய பெரிய சக்தியாட்டு அன்புமணி எடுக்கல. விஜய தன்னை சிஎம்மா சொல்லக்கூடிய ஒரு சக்தியாக தான் திருமாவளவனை கருதுறாரு. எடப்பாடிக்கிட்டே நீங்கள் நெருங்கி போய் கூட்டணி போகும்போது தான் அது என்னன்னு தெரியும். பத்திரிகையில் 80 போடலாம், 150 போடலாம், என்னத்தையும் போடலாம். 234 நீங்கள் நின்று உச்சகட்ட நம்பருக்கு நிற்கிறதா உங்களுக்கு நல்லது, உங்கள் இமேஜுக்கு அது நல்லது. சிவாஜி மாதிரி நீங்கள் அரசியலையும் தோற்று சினிமாவிலையும் காலி ஆயிடாதீங்க. சந்தர்ப்பவாத கொள்கையற்ற நேர்மையற்ற வியாபார அரசியல் பண்ணிங்கிறதான் என்னோட கருத்து. தெளிவாக 214 நிற்போன்னு சொல்லிட்டு போகிறது தான் உங்களுக்கு முறைங்கிறது என்னோட பார்வை. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். Taste the Daily.